ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக ஒரு குழம்பு செய்யலாம். என்ன குழம்புன்னு பார்த்தோன்னா மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பீஸ் தேங்காய் பல் எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு சைஸ் இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு கடுகு போடுங்க, இல்லைன்னா கடுகு கசக்கும். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு கடுகு போட்டுக்கலாம். நம்ம காஞ்சிடுச்சு எண்ணெய், கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வறுக்கணும். நல்லா அந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுபடணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் குழம்புன்ற இதில். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகணும், கொதி வரணும். அது கூட நான் ஜாரு கொஞ்சம் கழுவி சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றிருக்கீங்களோ ஆறிட்ட பிறகு கெட்டியாகிடும். ஏன்னா நம்ம பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. தேவைக்கான உப்பு போட்டு கலந்து கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக முடிஞ்சிடும். 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 7-8 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக முடிஞ்சிடும். சட்டுன்னு குழம்பு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் இது அதுக்கப்புறம் கெட்டியாகிடும் போக போக. 1 கப் தயிரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு தயிர் திரிஞ்சிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. லைட்டாக கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி எடுத்துட்டோன்னா மோர் குழம்பு ரெடி. இதுக்கு நம்ம சைடிஷான்னு பார்த்தோன்னா காரசாரமாக தான் எடுத்துக்கணும். அதனால நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன் இது கூட. அதோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதி வரணும், அவ்வளோதான். பாருங்கள், அந்த ஓரத்துலலாம் கொதி வர ஆரம்பிக்குது. ஓரத்தில் கொதி வந்துடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறி வச்சுருங்க. ஆறிட்ட பிறகு அது கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிடும். இதுக்கு காரசாரமாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக செய்கிற ரெசிபி தான் இது, குழம்பு வகை தான் இது. வேலைக்கு போகிறவங்களாம் சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். வெயில் காலத்துலலாம் இது சாப்பிட்லாம். ஸோ மோர் எடுத்துக்கிறதுனால உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.